கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தை என வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினான். வாக்குத்தத்தம் பண்ணினவர், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினான். அந்த எண்ணம் அவளை பலனடைய செய்தது. கர்ப்பம் பலனடைந்தது. அவருடைய எண்ணம் எல்லாம் எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணம். அவளுடைய எண்ணம் எல்லாம் அவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் மாத்திரமல்ல, உங்களை அழைத்தவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவர்ங்கிற எண்ணம் தான் பலனடை செய்தது. இந்த நாட்களிலே ஆண்டவராய தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினவர், உங்களுக்கு தரிசனம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி பாருங்க, விசுவாசிங்க. அந்த உண்மை உள்ளவங்கிற எண்ணமே உங்களை பலனடைய செய்யும். ரோமரில் கூட 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம 5:20 வாசிக்கிறோம். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று எண்ணினான், அவன் அற்புதங்களை பெற்றார்கள். உண்மையாக நாட்களிலே ஆபிரகாமும் சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர். இந்த அறிக்கை தான், இந்த எண்ணங்கள் தான் அவங்க பலனடைந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவங்க வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்தார். ஆண்டவர்தாம் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.